மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் அவர்களுக்கு மருத்துவத்துறையில் பணியாற்றும் 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தங்கள் உயிரை துச்சமென நினைத்து பிற உயிர்களை காப்பாற்றி பாடுபடுகின்றனர். இவர்களுக்கு நிலையான காலமுறை ஊதியமும் பாதுகாப்பும் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆபரேட்டிவ்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில் 108 ஆம்புலன்ஸ் அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஒரு சிறு செய்தியை இந்த பேரவையின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் 108 ஆம்புலன்ஸ்ல இருக்கிற டிரைவர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கப்படுகிறது. ஒரு சின்ன கம்பாரிசன், இப்ப தெலுங்கானால பாத்தீங்கன்னா மேக்சிமம் அதிகமா அந்த ஓட்டுநருக்கு 29,400 நம்ம மாசம் கொடுக்கிறோம். குஜராத்ல 45,680 ரூபாய் நம்ம கொடுக்கிறோம். ராஜஸ்தான்ல 14,395 கொடுக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் தான் பாத்தீங்கன்னா 55,008 ரூபாய் நம்ம கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியனும் சரி, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஆபீஷியலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே இந்த இந்தியாவிலேயே அதிகமான ஊதியம் தமிழ்நாட்டில் நம்ம கொடுத்துட்டு வரோம். அது மட்டுமல்ல, வருஷம் வருஷம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதிய உயர்வும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ஒவ்வொரு வருடமும் 10% ஊதிய உயர்வு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மற்ற இடத்துல தெலுங்கானால 5% ஊதிய உயர்வு, குஜராத்ல 8% ஊதிய உயர்வு, ராஜஸ்தான்ல 3% ஊதிய உயர்வு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால அவங்க கொடுக்குறாங்க, நம்ம வந்து 10% இந்தியாவிலே அதிகமான ஊதியமும் கொடுத்துட்டு இருக்கோம். அதை தவிர வருடம் அதிக அளவு ஊதிய உயர்வும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவர்களுடைய கோரிக்கையை வந்து நம்ம வந்து இன்னையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வேறு சில கோரிக்கைகள் இருக்கு, அதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம்.